ஹாய் வியூவர்ஸ், வெரி வார்ம் வெல்கம் டு கோடிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கான வீடியோவில் பாண்டாஸ் அப்படின்ற மாடியூல் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, இன்னைக்கான ப்ரோக்ராம் வந்துட்டு பாண்டாஸ் அப்படின்ற மாடியூல் யூஸ் பண்ணி ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணணும். ஸோ என்ன டேட்டா அப்படின்னா, ஒரு டெக் ஃபீல்டில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களோட டேட்டா யூஸ் பண்ணி அவங்களோட சேலரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். இப்போது ஐடி இருக்குன்னா ஐடியோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோ, அதே மாதிரி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா ஹெச்ஆரோட ஆவரேஜ் சேலரி எவ்வளோ, இதை தான் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு அதுக்கான ப்ரோக்ராம் தான் இப்போ ஸ்க்ரீனில் தெரியாது. தென் இன்னும் ரிமைனிங் ப்ரோக்ராம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இம்போர்ட் பாண்டாஸ் எஸ்பிடி, அதாவது ஒன்றும் இல்லை, பாண்டாஸ் அப்படின்ற மாடல் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த டேட்டா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நமக்கு தேவையான டேட்டா. அதாவது நேம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த நேமில் வந்துட்டு ஏபிசிடிஇ, அதாவது இதுதான் வந்து நம்மளோட ஐடி ப்ரொஃபஷனல்ஸோட நேம். ஸோ எக்ஸாம்பிளுக்காக கொடுத்தது. டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஐடி ஹெச்ஆர் ஐடி. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்தது. சேலரி வந்துட்டு கொடுத்துருக்கோம். இதுதான் நம்மளோட டேட்டா. ஸோ இங்கே பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் எதுக்காக அப்படின்னா, ஸோ பிடி வந்து டேட்டா ஃப்ரேம்ன்ற ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே டேட்டாவை கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணலாம், நம்மளோட டேட்டாவை டேபிளர் ஃபார்முக்கு மாற்றும். ஸோ அந்த டேபிளர் ஃபார்முக்கு மாற்றின டேட்டாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ எதுக்காக டேபிளர் ஃபார்முக்கு மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட டேபிள்லேருந்து தான் நம்ம மீன் கண்டுபிடிக்க தேவையான டேட்டாவை எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக டேபிள் ஃபார்மில் மாற்றிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், குரூப் பை அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குரூப் பை அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே கண்டிப்பாக வந்துட்டு இதை கொடுத்தே ஆகணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் அ மினிட், வெயிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு நம்மளோட அந்த சாரி, இந்த டேட்டாவை கவனிங்க. இந்த டேட்டாவில் டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்மளோட டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்ததான் நம்ம கொடுக்க வேண்டிய டேட்டா சேலரி. ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சேலரி அப்படின்ற டேட்டாலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சேலரி இந்த டேட்டாலேருந்து தான் நம்மளோட எம்ப்ளாயிஸோட சேலரி எடுத்து அதுலேருந்து மீனை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்துட்டு அதை இன்புட்டாக கொடுக்கணும். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு இதை கொடுத்ததுக்கப்புறமா மீன் கால்குலேட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து மீன் ஆஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது, அதை யூஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த குரூப் பை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு யூனிக் டிபார்ட்மெண்ட்டையும் ஒரே ரோஸாக கம்பைன் பண்ணிடும். எல்லா யூனிக் டிபார்ட்மெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணும். ஓகே, ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்ஸை கம்பைன் பண்ணணும்னா, டிபார்ட்மெண்ட்டில் எந்த வேல்யூ கம்பைன் பண்ணணுன்றதை நம்ம இங்கே வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கூட கொடுக்கணும். அதாவது டிபார்ட்மெண்ட் போயிட்டு என்ன பண்ணால் சேலரின்ற காலம் போகும். ஸோ ஒவ்வொரு யூனிக் டிபார்ட்மெண்ட்டோட சேலரியும் என்ன பண்ணிடும் அப்படின்னா காமனாக வந்துட்டு ஒரே ரோவாக கொண்டு வரும். ஸோ சாரி, அந்த எல்லா ரோஸையும் என்ன பண்ணணும்னா ஒன்று சேர்க்கும். ஓகே, ஒன்று சேர்க்குறது எதுக்காக அப்படின்னா, அது அந்த ரோஸை மட்டும் ஒன்று சேர்த்து அதுக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா மீன் கால்குலேட் பண்ணணும். அதுக்காக தான். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பிரிண்ட் பண்ணிட்டா மட்டும் போதும். ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு முடிஞ்சது. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஷூர். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓகே, நான் ரன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இதான் வந்து நம்மளோட அவுட்புட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹெச்ஆரோட டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ஆவரேஜ் சேலரி, ஐடியில் ஆவரேஜ் சேலரி எவ்வளோ. தென் பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே எடுத்திருக்கோ அதோட டேட்டா டைப்பு அண்ட் அதோட நேம். எப்போவுமே வந்துட்டு நம்ம இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரோவே வந்துட்டு நமக்கு வரும். ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.